நீ அந்த போ வேண்டாம் வாங்க நண்டு எடுத்து விட்றா கிடங்க பொங்கலாக தான் எனக்கு 12ஆம் தேதி வரைக்கும் மழையா 12ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு 11 நாளைக்கு தான் 12. உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி ஏதாவது வாங்க பிரியாணி போடுற மாதிரி சட்டி வாங்க சட்டி வேற என்ன வேணும்? வேறு அலுமினியம் எது இருக்கா? நல்லா துண்டை போட முடியும் அது மாதிரி போதுமா? வேற என்ன செடி கேட்டிய? அது 2 போதுமா? எத்தனை மணி வேணும்? பழவகை எல்லாம் எடுத்துட்டு வந்து இடம் கணக்கு அப்படி வரும் இது வந்து 620 ரூபா வருது. இது வந்து ஒரு 250 ரூபா மொத்தமாவா? மொத்தம் இப்போ இதான அலுமினியம் இப்போ இதை சேர்த்துறீங்க சிலிண்டர் எவ்வளோங்க? 150 உங்களோட 320 ரூபாய்க்கு இதெல்லாம் அதான் சில்வர் வந்து நான் 1 கிலோ 35 ரூபா தம்பி. மொத்தத்திலே வந்து 1,200 தான் சில்வர் இருக்குது. எல்லாம் சேர்த்து 1,200 தான். 1,200 தான். 1,400 1,400 இது ஒரு 50. இது வந்து ஒரு 125 50. புதுசா புதுசு எல்லாம் பீஸ் ரேட்டு 1-2 தான் இடம் கணக்கு 320 ரூபாய்க்கு இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து 300 ரூபா சேர்த்தா கிரைண்டர் 150 ரூபா. இது ஒரு 50 200 இது வந்து 125 325 அதான் சொன்னேன் 325. அது வந்து மொத்தம் 625 ரூபா. 625 ரூபாய்க்கு பாக்கி 300 கம்மி பண்ணி கொடுங்கயா. கொடுங்க ஒரு 20 ரூபா கொடுத்துருங்க. 200 ரூபா தரேன். 200 ரூபா எல்லாம் அது வெயிட் சரி 250 ரூபா வரும். ஒரு கிலோ 420 ரூபா. வந்து 450 ரூபா வரும். சரிமா? இந்த இதை மட்டும் எவ்வளோ வைங்க? அது சில்வர் அது எவ்வளோ? அது வந்து சில்வர் வந்து அது 100 ரூபா. 2 கிலோ அதான் அது 100 ரூபா. 100 ரூபா 200 ரூபாய்க்கு போயிருக்கும். 2 கிலோ தானே 2.5 கிலோ இருந்தாலும் 2 கிலோ இருந்தாலும் அதுக்கு ஒரு 100 ரூபா போட்டுருங்க. இது வந்து இரும்பு வந்து 1.5 கொஞ்சம் கூட இருக்கா? இது 1.5 கிலோ கொஞ்சம் கூட இருக்குது. 36 35 ஒரு 100 135 ரூபாய்க்கு இருக்குது. 135
இரும்பு எவ்வளோக்கு இருக்கு உங்களுக்கு? இரும்பு 35 ரூபாய்க்கு இருக்குது. 1.25 கிலோ. 1.25 கிலோ இல்லை, 1.5 கிலோ. வச்சுங்க. 1 கிலோ 22 ரூபா. இதாங்கய்யா. 22 ரூபா 1 கிலோ. சிலிண்டர் அடுப்பு எவ்வளோ? சிலிண்டர் அடுப்பு 100. அது ஒரு 100, இது ஒரு 35. என்னங்க எப்படி சொல்லுங்க அடுப்பு? 2 கிலோ தான் சில்வர் இருக்கும். அப்போ 1 கிலோ 50 ரூபாங்களா? 1 கிலோ 40 ரூபா எடுக்கணும். அதில் அந்த கொஞ்சம் இரும்பு இருக்கும், அதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 400 ரூபா போட்டிருக்கோம். இது எடுத்தீங்கன்னா 450 ரூபா எடுக்கட்டுமா? என்ன ஆடுங்க? இன்னைக்கு 200 ரூபாய்க்கு கூட இல்லைங்கிறீங்க. எல்லாரும் இரும்புக்கு தான் எடுப்பாங்க. 2 கிலோ எடுத்தா 2 கிலோ இருக்கும். அது 40 ரூபா 50 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. 100 ரூபா விலை போட்டிருக்காங்க. இதோட மாதிரி உள்ளே உள்ளதுன்னா 100 ரூபா குறையும். காமிச்சாங்க. இது உன் வண்டிக்கு முன்னாடி அங்கே வச்சுக்கலாமா? தண்ணி கூட வச்சு கொஞ்சம் கழுவிட்டோம்னா கீழே இறக்கி இது குடம் லேஜில் தண்ணி ஊற்றி வைக்கணும். சோதனை ஒன்றுக்குமா இன்றைக்கி ரெண்டு உருப்படியாக வியாபாரம் ஓடும் பொழுது இதெல்லாம் 300 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அங்கே அப்படியே எடுத்துட்டாலும் 400 ரூபாய்க்கு எடுப்பாங்க. செட்டாக எல்லாமே செட்டாக கொண்டு போகணும். சட்டா இங்கே கும்மோட்டு அவங்க 300 தான் இருக்கும். 300 தான் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 324 260 ரூபா. 350 இருக்குங்களா? 300 கணக்கும் 1 ஜீவா முடிச்சு போட்டு இதுலேயும் என்ன கூட ஒரு 100 ஒன்று மட்டும் கிடக்கு. பார்னர் கேளுங்க அவருக்கு. பரவாயில்ல ஒன்று கிடக்கா? அப்போ அதில் ஒரு 100 100 200 அதை காப்பு பிச்சாலே இருக்கும். அந்த பீஸ் எல்லாக்கிட்ட ஒரு 200 950 இருக்கு இடம். புடவையா? அங்காடி புடவையா? 30 ரூபாய். ஜோடி 60 ரூபா. அந்த மாதிரி புடவை வாங்கலை, அதெல்லாம் வாங்கலை. பட்டு புடவை வாங்கலை. காமிங்க பக்கெட் வாங்க வராங்க வந்து அவங்க அதெல்லாம் வாங்குறாங்களா? பார்ப்போம். இது வண்டியிலலாம் வந்து எனக்கு உங்கள் கடையில் ஜாமுன் எங்கள் அப்பா அடிச்சுட்டு விநாயகர் ஜவுளி கடைக்கு இருக்கீங்க. நான் ஜாமுன் பொண்ணு வரணும் நிறைய வந்து எடுத்துருக்கேன். 420 ரூபா போட்டு சரி 420 ரூபா போட்டு ஜாமுன் ஒரு 135 ரூபா. 150 அது கழிங்க. நான் 150 கழிச்சாச்சுன்னா பாக்கி 275 ரூபா. அதுக்கு தான் நான் அதுலேயும் ஒரு 15 ரூபா சேர்த்துட்டேன். இதுலேயும் 25 ரூபாய் குறைச்சாச்சு. போயிட்டு வாங்க, ஒரு 20 ரூபா சேர்த்துருக்கேன். சிலிண்டரில் தான் கம்மியா? அதில் கூட தான் எடுத்துருக்கேன். போங்க போய் எடுத்துவாங்க. இது மூடிலாம் தர முடியுங்களா? மூடி அதுக்குலாம் இந்த குண்டாலுக்குலாம் மூடி வராது. அதுதான் வச்சுருக்கீங்களா? சின்னது கிடைக்குது டவராவுக்கு உள்ளது. இப்போ என்ன டவரா வச்சுருக்கீங்களா பிரியாணி வைக்கிறதுக்கு? இது சின்னதாக இருக்குது, அது சின்ன டவராக இருக்குது. அப்புறம் மூடி வச்சுருக்கீங்க? மூடி ஒரு ஆள் வீட்டில் டவரா மட்டும் வாங்கிட்டாங்க, மூடி வாங்கலான்ட்டு. மூடி இருக்குன்ட்டு இதுவும் சின்னதாக இருக்குது, இவ்வளோ வரணும். இதுதான் மூடி சின்னதாக வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் வேறு மூடி இல்லை. வாங்க நேராக
அந்த மூடி வேணுமா? மூடி வேணும். அந்த மூடி வேணும்னா உங்களுக்கு 175 ரூபா வரும். ஆமாம், மூடிக்கு மட்டும் நம்ம காசு அதிகமாக வந்துட்டோம். அதிகமாக இல்லை, அது 175 ரூபா. அது 400 கிராம் இருக்கு எடை. நான் 2 வந்து 250 ரூபா காசு கொண்டு கொடுத்துறேன். இதுக்கு 50 ரூபா வேணுமா மூடிக்கு? ஆமாம், 50 மூடி வராது. மூடிக்கு வந்து 175 ரூபா வேணும். 400 கிராம் மூடியை போய் இந்த சாதா மூடி, இந்த சோத்துப்பானை மூடி இருக்க அந்த மூடி 60 ரூபா. ஆமாம், அதுக்கு மட்டும் இப்போ அதுக்கே 275 ரூபா கேட்டேன். சரி மழை நேரமாக ஒன்றும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு கூட நான் டக்குன்னு பிடிக்கேன். இதுக்கு வேற மூடி நான் இதுக்கு கட்டாவில் முடியா கொண்டு வந்தாட்டு இதான் இதுக்கு வந்து மூடிக்கு ஒன்றா 200 ரூபா தர மாட்டோம்னா இப்போ இப்படி இப்போ கழிச்சாச்சு எல்லாம் 250 ரூபா 50 ரூபாய்க்கா மூடி. மூடி வராது. இந்த மூடியை போய் அந்த சோத்துப்பானை மூடியே 60 ரூபா வருது. இதுக்கே நான் சரி மழை ஒன்றும் பேரம் பேசிட்டு கூட 75 ரூபா குறைச்சேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மூடியை கொடுங்க. அதான் மூடிக்கு வேணா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ரேட்டு தான் 150 ரூபா கொடுங்க. 375 150 எவ்வளோ வருது? அதுக்கு 75 ரூபா கூட தள்ளியாச்சு. தள்ளி தான் கேட்க. இதுக்கு வேணா ரொம்ப நீங்கள் ஒன்றும் குறைக்கவே இல்லை. சொல்லுங்க. இப்போ எவ்வளோ வருது? அதுக்கு வந்து ஒரு 150. 150 இப்போ எவ்வளோ பணம்? 275 ரூபா வேணும். ஆமாம், 75 ரூபா குறைச்சிருக்கீங்க. 75 ரூபாய் குறைக்க முடியுமா? நான் ஒரு 25 ரூபாய் குறைச்சி, நீங்க ஒரு 75 ரூபாய் குறைச்சி அதுக்கு சொல்லிடுங்க ஐயா. இப்போ நீங்க வந்து 450 ரூபா பொருள் சொல்லியிருக்கீங்க. ஆமா, 420 ரூபா சொல்லியிருக்கீங்க. 425 ரூபா கொடுங்கண்ணே. 425 ரூபாய் 150 ரூபா போயிட்டுனா 275 ரூபா. 275 ரூபாய்க்கு இப்போ 200 ரூபா தரணும். 275 அது 150 கூட்டுங்க. இது ஒரு 150 ரூபா கூட்டினா 425 ரூபா ஆகுது. மூடி வச்சுக்கிட்டே இல்லைங்கிறீங்க. வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்ல. இது பெரிய டவரா மூடி. இதுக்கெல்லாம் குண்டானுக்கு மூடி எங்கே போய் வாங்குறது வரும். அதான் வாங்கி 425 ரூபா கொடுங்க. இதை போய் மனசார 50 ரூபாய் கேட்கல. 50 ரூபா கேட்கல. மொத்தத்துக்கு தான் இதுக்கு முடிஞ்சிட்டு. அதுக்கு தான் முடிஞ்சிட்டு. அப்புறம் விலை வந்து அவங்களா குறைக்கணும். நீங்களா 75 ரூபா குறைச்சிங்க, 50 ரூபா குறைச்சிங்கன்னு அதில் 120 ரூபாய்க்கு இருக்குன்னா 150 ரூபா போட்டுக்குங்க. நீங்களே ஏன் சொல்கிறீங்க? அவங்களா சொல்லட்டுமே. அதை மழை நேரமாக இருக்குது, ரொம்ப போட்டுக்கிட்டு இப்போ என்னன்னா அந்த இரும்பு அந்த அதையும் தூக்கி மேலே போட்டுடலாமா? இதை அதையும் போட்டுடலாம். மழை பெஞ்சா கரைஞ்சி தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே இருக்கட்டும். இங்கே போனதுக்கே அப்படி தானே ஆகும். இன்னுக்குள்ளார இருந்துச்சுன்னா எவ்வளோது பார்க்க எவ்வளோக்காவது. சரி இப்போ வாங்குதாங்கன்னு தெரியுமில்ல. இதை மட்டும் மேலே போட்ட போதுமா? அதை மட்டும் மேலே போட்ட போதும். அதுவும் கூட அந்த இரும்பெல்லாம் எடுத்து இப்படி வச்சிடலாம். நனைதா பேப்பர் போட்டதுனால சுத்தமாக நடு சண்டில் எங்கேயும் உழவாமல் இருக்குது. ஆமாம், இல்லைன்னா அந்த ஓரத்தை அங்கே மட்டும் அந்த கண்ணாடி இருக்குதுல்ல அதுக்கிட்ட மட்டும் விழுவும். அது பாத்திரத்தில் வரா இல்லை, அந்த ஓரத்தில் இருக்க பாத்திரத்துக்கு மேலே போடும். அங்கே நனைஞ்சிருக்கு இருக்கீங்களா அந்த ஓரத்தில் தண்ணி வந்து லைட்டாக. ஆமாம், அந்த கண்ணாடி இருக்குல்ல அது வெளியே கலக்கிறங்க. அதையும் கொஞ்சம் அங்கே அதான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இறக்கத்தில் அங்கே போய் டீ குடிச்சிட்டு அந்த இறக்கத்தில் இறங்கி போயிடணுமா? அங்கே போனக்கூடிய அந்த அந்த 2 தெருவுக்கு போகணுமா? 2 பேருக்கும். சரி, அந்த 2 பேரும் கூட பார்த்துட்டு கொஞ்சம் மழை ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா நேரோடு அப்படியே மெயின் ரோட்டில் பாப்பாவோட போயிட்டு வரும்போது அந்த 2 தெருவையும் பார்த்துட்டு குச்சி பழத்தை பார்த்துட்டு அப்படியே கூட வந்துடுவோம். புதுக்குடி வழியாக அங்கே நல்ல ரோடாக இருக்குல்ல. வேட்டி போட வாங்கலையே நாங்கள். மழையில் இங்கே போட்டால் எங்கே நனைஞ்சிடும்.
மூடியை கொடுங்க. அது எவ்வளோ 90 ரூபாய்க்கு இருக்கு? 90 ரூபாய்க்கு கொடுங்க. ஜாமான் வாங்குறது காசு 500 ரூபாய்க்கு. எவ்வளவு? ஜாமான் வாங்குறது 200. இது மூடி வந்து 90 ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும்? 150 ரூபா வேணும். 150 ரூபா வேணும். நான் வந்து பொதுவாக தான் இது 100 ரூபாய்க்கு இந்த மூடி 90 ரூபாய்க்கு கொடுக்க என்ன முடியும். கொண்டாந்து சொல்கிறேன் கேட்க. அப்புறம் சொல்கிறேன்னா இப்போ நான் இது போய் மூடியை போய் 60 ரூபா நடத்துக்காக கேட்க முடியும். ஜாமெல்லாம் ஒஸ்க கிடக்குங்க. கணக்கு எடுத்து கொடுத்துன்னு கணக்கு முடிச்சு. நான் வந்து இப்போ அதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுதா? அது எம்மோ 30 ரூபா. 30 ரூபாயா? 150